வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம போன 2 பதிவுல வந்து பணவீக்கம் எப்படி நடந்துச்சு இத பத்திலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப போன பதிவுல ஆண்கள் அரக்கர்களா, பெண்கள் பேய்களா அப்படிங்கிறத பத்தி வந்து முதல்ல குடும்ப கட்டமைப்புனா என்ன? எப்படி உருவாச்சு? இந்த குடும்ப கட்டமைப்புல யாரோட ரோல்? ஆணோட ரோல் என்ன? பெண்ணோட ரோல் என்ன? இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம். இத பார்க்காத நண்பர்கள் அது 2 பதிவையும் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வரல அப்படின்னா வந்து உங்களுக்கு இது புரிய போறதில்ல. என்னடா சம்மந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்காங்கிற மாரி இருக்கும். அதனால அத பார்த்துட்டு வாங்க. இப்ப அடுத்து, இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆண்கள் அரக்கர்களா, பெண்கள் பேய்களான்னு வந்து இந்த பதிவு வச்சிருக்கேன். அந்த குடும்பத்துல ஆண்களுடைய ரோல் என்ன? பெண்களுடைய ரோல் என்ன? எப்படி உருவாக்கப்பட்டுச்சு நம்ம குடும்பம்? குடும்பம்ங்கிற கட்டமைப்பு. அத பேஸ் பண்ணி நம்ம சமூகம்ங்கிற கட்டமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டுச்சுங்கிறத வந்து அந்த 2 பதிவுல போட்டிருப்பேன். என்னன்னா, ஒண்ணு வந்து குடும்பங்கள் உருவாக்கப்பட்ட வரலாறுன்ற ஒரு பதிவு இருக்கும். அதே மாரி குலங்கள் உருவாக்கப்பட்ட வரலாறுங்கிற ஒரு பதிவும் இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னா பார்த்துட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரா புரியும். சரி, ஓகே. இப்ப இந்த பதிவுக்கு வருவோம். இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா வந்து, நமக்கு வந்து என்னன்னா அங்கீகாரம் ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு பேரு, புகழ் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்கள் வந்து ஆண்கள் தான் எல்லா பேரு, புகழையும் எடுத்துக்கிறாங்க. 2வது ஆண்கள் தான் வருமானத்தெல்லாம் சம்பாரிச்சுட்டு வர்றாங்க. அதனால வந்து ஆண்கள் தான் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா கண்ட்ரோலும் அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்ப இதனால தான் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. பெண்கள் வந்து 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அடிமைகளா வாழ வேண்டியிருக்கு. அதனால வந்து பெண்கள வந்து நீ வந்து ஆண் தான் உனக்கு எதிரி. நீயும் வெளிய போய் சம்பாரிச்ச அப்படின்னா தான் உன் கால்ல நின்ன அப்படின்னா தான் வந்து நீ வந்து நல்லா வாழ முடியும். இல்லன்னா வந்து நீ நல்லா வாழ்றதுக்கு லாயக்கு இல்ல. நீ அவன நம்பி உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். அப்படின்ற மாரி நீ வெளிய போனீன்னா, நீ 4 காசு சம்பாரிக்கலாம். நீ அந்த 4 காசு சம்பாரிச்சீன்னா வந்து நீ சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு வந்து சொல்லிக் குடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு இப்ப இதனால என்ன நடக்குது அப்படின்னா வந்து இத நம்பி எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆண், பெண் 2 பேரும் வந்து பணம் சம்பாரிக்கிறதுக்கு ஒரு வழிமுறையா வந்து 2 பேரும் சேர்ந்து பேய் மாரி ஓடுன்னு ஓடி, பணம், பணம், பணம்னு வந்து ஓடி, இவிங்க இப்ப வந்து என்னன்னா, பணம் சம்பாரிக்கிறாங்க. அதுல சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இப்ப பெண்களுக்கான பணம் சம்பாரிக்கிறதுக்கான வழிமுறைகளும் வந்து முன்னாடி இருந்த வந்து காடு, அடிப்படை உணவு தேவைகள், உழவு இது மாரி வந்து எல்லாமே பிசிக்கலி இன்டென்சிவ் ஒர்க்கா இல்லாம வந்து எல்லாமே வந்து விரல் நுனியில பார்க்கக்கூடிய வேலைகள் நெறைய மாறிருச்சு அப்படிங்கிறதுனால வந்து பெண்களால வந்து நெறைய ஃபீல்ட்ல வந்து பிசிக்கலா வந்து ஜாஸ்தி எஃபோர்ட் போடாம வந்து வேலைகள் பார்க்க முடியுது அப்படிங்கிறதுனால நெறைய ஃபீல்ட்ல பெண்கள் இருக்காங்க. அப்படி பிசிக்கலா எஃபோர்ட் அதனால வந்து இப்ப வந்து நெறைய வந்து 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. சம்பாரிச்சு இப்ப என்னன்னா 2 பேருக்கும் அங்கீகாரம் நெறைய கிடைக்குது. ஓரளவு கிடைக்குது. பேரு, புகழ் கிடைக்குது. சரியா? இப்ப பேரு, புகழ் கிடைக்குது. ஆனா இன்னொன்னு கிடைக்கல. என்ன கிடைக்கல அப்படின்னா, பேரு, புகழ் பெண்களுடைய ட்ரெடிஷனலான ரோல் என்னன்னா, குடும்பத்துக்குன்னா அன்பு, அரவணைப்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து பெண்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. குடும்பத்துல கிரியேட்டிவிட்டி, குடும்பத்த நல்லா நர்ச்சர் பண்ணி நல்லா இது பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு போறது. ஆ செலவுகள மேனேஜ் பண்ணி எது தேவை, எது தேவையில்ல இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு போறது, யாருக்கு எது தேவைங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செய்றது. இது எதுவுமே வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போய் வந்து வேக வேகமா ஓடி சம்பாதிக்கிறதுங்கிறத நோக்குன பயணமா போயிட்டதுனால, இப்ப இது எதையுமே வந்து பெண்களால ஒழுங்கா செய்ய முடியல. சரியா? இது எதையுமே ஒழுங்கா செய்ய முடியல அப்படிங்கிறப்ப என்னன்னா, குடும்பத்துல மகிழ்ச்சியே இல்ல இப்ப. அதுக்கு பதிலா என்ன சொல்லப்படுது அப்படின்னா வந்து, நீங்க காசு இருந்துச்சுன்னா மகிழ்ச்சியா வாழ்ந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காச இஷ்டத்துக்கு தண்ணி மாரி 2 பேரும் சம்பாதிக்கிறதுனால ஓரளவு காசு இருக்குன்னு சொல்லிட்டு, காச இஷ்டத்துக்கு தண்ணி மாரி செலவு பண்ணி ஒரு வீடு வாங்குனா நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழலாம். 2 வீடு வாங்குனா மகிழ்ச்சியா வாழலாம். 10 வீடு வாங்குனா மகிழ்ச்சியா வாழலாம். 10 கார் வச்சிருந்தீங்கன்னா மகிழ்ச்சியா வாழலாம். பீச் ஹவுஸ் வச்சிருந்தீங்கன்னா மகிழ்ச்சியா வாழலாம். அது பண்ணா மகிழ்ச்சியா வாழலாம். இது பண்ணா மகிழ்ச்சியா வாழலாம். நீ பிளே ஸ்டேஷன் வச்சிருந்தா மகிழ்ச்சியா வாழலாம்ன்னு என்னென்னத்தையோ சொல்லிக் கொடுக்கப்பட்டு, எல்லாரையும் வந்து நீ நீ வாரம் வாரம் பார்ட்டிக்கு போய் குடிச்சீன்னா வந்து மகிழ்ச்சியா வாழலாம். வாரம் வாரம் வந்து இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற இந்த டான்ஸ் கிளப்ல போய் கண்டவனோட சேர்ந்து கண்டவனோட சேர்ந்து ஆடி இப்படிலாம் ஏதோ ஒண்ணு பண்ணா வந்து மகிழ்ச்சியா வாழலாம்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது. ஆக மொத்தம் என்ன பேசிக்கா சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னா, கலாச்சாரம்னா எதுவுமே இல்லாம வந்து மது, மாது, சூது இதெல்லாம் பண்ணா வந்து மகிழ்ச்சியா வாழலாம்னு சொல்லிக் கொடுக்கப்பட்டு நம்ம எல்லாரையும் வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அடிக்ஷன்ல கொண்டு போய். இதனால வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து அடிப்படையில நம்ம எல்லாரும் வந்து போதை மருந்துகளுக்கு, போதை பழக்கவழக்கங்களுக்கு அடிமையாக்கப்பட்ட
அடிக்ட்ஸாக வந்து மாறி போய் வந்து பைத்தியக்கார கூட்டம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். இல்லை ஷாப்பிங்கில் அடிக்ட்டு, இது மாதிரி பல விஷயங்கள். அடிக்ஷனை பற்றி ஏற்கனவே போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகப்பட்ட சமூகமானு போட்டிருப்பேன் ஒரு பதிவு. அந்த பதிவு வேணாலும் போய் பாருங்கள். சரியா? நம்ம எல்லாரும் அடிக்ட்ஸ் தான், அதில் எல்லாம் பெரிய டவுட்லாம் இல்லை. இல்லை சோஷியல் மீடியா அடிக்ஷன் அது இதுன்னு ஏதோ ஒரு அடிக்ஷனில் சிக்கியிருக்கோம். அப்போ இங்கே என்னென்னா வந்து அடிப்படையில் மகிழ்ச்சியே இல்லாமல் போயிடுச்சு. மகிழ்ச்சியே இல்லாமல் போனதுக்கு பெண்கள் அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க செய்ய வேண்டிய, இப்போ குடும்பம்னா குடும்பங்கிறது வந்து ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட். சரியா? ஆணுக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்ணுக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண் வந்து அவனுடைய ரோல்லேருந்து தவறக்கூடாது, பெண் வந்து அவளுடைய ரோல்லேருந்து தவறக்கூடாது. 2 பேரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சால் தான் அந்த குடும்பத்தில் பேரும் புகழும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். அப்போ அதில் என்னென்னா பெண் அவளுடைய ரோல்லேருந்து இன்னைக்கு தவறுறா. என்னென்னா காசு சம்பாதிக்கிறேங்கிற பேரில். இப்போ பெண் தவறுறாங்கிறது உண்மை. ஆனால் பெண் தவறுறதுக்கு பெண் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் ஆணும் தான். இதில் என்னன்னா ஆணுடைய பங்கு இதில் என்ன அப்படின்னா வந்து ஆண் வந்து என்னன்னா ஆணுடைய ட்ரெடிஷ்னலான ரோல் வந்து அவன் தேவையான வருமானத்தை ஈட்டி கொண்டு வந்து கொடுக்கணும். கொண்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த கொண்டு வந்து கொடுக்குற வருமானத்தில் வந்து பெண் குடும்பம் நடத்தணும். சரியா? இப்போ இதில் சிக்கலை பாருங்கள். ஆண் வந்து தேவையான வருமானத்தை ஈட்டி கொண்டு வந்து கொடுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் வாய்ப்பே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா வந்து என்னமோ தண்டமாக வந்து என்ன படிக்கிறோன்னே தெரியாமல் ஒரு 25 வருஷம் படிக்கிறோம். அந்த படித்து முடிச்சதுக்கான அதுக்கு தகுதியான வேலை கிடையாது இன்னைக்கு எங்கேயுமே. படித்தது ஒன்று, வேலை பார்க்குறது ஏதோ ஒரு ஃபீல்டு. 1,00,000 ரூபா சம்பாதிப்போம்னு நினச்சி படிக்கிறது, அங்கே கிடைக்கிறதோ 20,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலை. அப்போ நாக்கு வலிக்கிறதுக்கு கூட வந்து அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. எதையோ ஒன்று நம்பி என்னத்தையோ ஒன்று படிச்சுட்டு அப்போ எந்தையோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து ரெண்டாவது இதை தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கைன்னா ஒரு ஓட்டப்பந்தயமா அப்படிங்கிற டாபிக்லேயும் நான் அதை பேசினேன். அதே மாதிரி பணத்தை வந்து எப்படி வந்து இவனுங்க பாட்டில் இஷ்டத்துக்கு வெத்துக்கு கரன்சியை உருவாக்கிக்கிட்டே இருக்கானுங்க. உருவாக்குறது மூலமாக வந்து பணத்தோட மதிப்பையே ஒன்றும் இல்லாமல் ஆக்குறானுங்க. அப்படிங்கிறப்ப சம்பாதிக்கிற பணத்துக்கு ஒன்றுமே வந்து ஒர்த்தே இருக்காது. ஒரு ஒர்க்லெஸ் வந்து டிஜிட்டல் கரன்சியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பொருள்லாம் வாங்க முடியாது. இதுதான் வந்து அடுத்து வந்து பணம் வீக்கத்தை எப்படி உருவாக்குனாங்கங்கிற பதிவில் போட்டிருப்பேன். அதை போய் பாருங்கள். அப்போ என்னன்னா ஆண் சம்பாரித்து கொண்டு வர்றது இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் பத்தாது. ஃபர்ஸ்ட் விஷயம். பத்தாததுக்கு காரணம் வந்து ஆணா அப்படின்னு இப்போ பெண்கள் யோசிக்கணுங்க. பத்தாததுக்கு காரணம் ஆண் இல்லை. பத்தாததுக்கு காரணம் ஜீவன செய்வதர்கள் பண்ணுற ஃப்ராடு வேலை. சரியா? இது மொதல் விஷயம். அடுத்தது குடும்பத்துக்கான வரவை வந்து ஆண் கொண்டு வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்துக்கான செலவை வந்து பெண் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு ரெகுலராக மேனேஜ் பண்ணி பழக்கம் இருந்தால் தான் வந்து பெண்களால் செய்ய முடியும். இன்னைக்கு வந்து பெண்களை வந்து மீடியா மூலமாக பொறாமையை ஒருத்தருக்கு ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் பொறாமையை ஊட்டி 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 வளர்த்து அவள்கிட்ட அது இருக்குது, இவள்கிட்ட இது இல்லை, உன்கிட்ட இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி சமூகத்துக்காக ஒரு ஸ்டேட்டஸுக்காக வாழணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்து போட்டி பொறாமையை ஊட்டி வளர்த்து அது மூலமாக வந்து பேராசை பெண்களுடைய மனதில் விதைக்கப்படுது. இது ஆண்கள் மனதிலையும் விதைக்கப்படுது. ஆனால் ஆண்களோட ரொம்ப ஜாஸ்தி வந்து பெண்கள் மனதில் தான் விதைக்கப்படுது. போட்டி பொறாமை பேராசை இதெல்லாம் விதைக்கப்படுது. இது விதைக்கப்படுது அப்படிங்கிறப்ப வந்து நல்லா வந்து ஓரளவு டீசெண்டாக வந்து ஒரு 50,000 60,000 சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குற கணவனுடைய சம்பளம் கூட வந்து பெண்களுக்கு இன்னைக்கு பத்துறதில்லை குடும்பம் நடத்துறதுக்கு. ஏன்னா அடிப்படை தேவைன்னு சொல்லிட்டு குழந்தைய கொண்டு போய் நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் சேர்ப்பேன். இதெல்லாம் வந்து அடிப்படை தேவை. அப்போனா தான் வந்து நான் வந்து டெய்லி வந்து 365 நாள் இருக்குன்னா எனக்கு ஒரு 300 செட்டு ட்ரெஸ்ஸாவது இருந்தால் தான் வந்து இல்லை வந்து ஒரு 150 செட்டு ட்ரெஸ் இருந்தால் தான் வந்து நான் வாழ முடியும். இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் வந்து அடிப்படை தேவைன்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மணி ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்படி இருந்தாங்கன்னா போட்டி பொறாமை ஸ்டேட்டஸு இதுலலாம் தான் கிரேட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கப்படுற காசுலலாம் வந்து நீங்கள் வாழவே முடியாது. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் விரிவாக பார்க்கணுன்னா பை நவ் ஷாப்பிங் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ரியை போய் பாருங்கள். அதை வந்து என்னுடைய டெலகிராம் சேனலில் போட்டிருப்பேன். அதோட லிங்க் போட்டிருப்பேன். சரிங்களா? அந்த பை நவ் ஷாப்பிங் கான்ஸ்பிரசினா என்னென்னா இவனுக்கு வேணும்னே வந்து இந்த ஃப்ராடு பசங்க நிறைய பொருளை விற்கணுங்கிறதுக்காகவே வந்து நமக்கு அட்வர்டைஸிங்கு நம்மக்கிட்ட அட்வர்டைஸிங் மூலமாக வந்து பேராசையை விதைக்கிறானுங்க. எதுக்கு அப்படின்னா வந்து அவனுங்க சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க.
அவனுக்கு தான் நான் தான் சொன்னேன் இல்லையா, பணவீக்கம் பதிவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து அவனுக்கு தேவையான காசை அவனுக்கு ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம கொண்டு வர்ற காசுல நம்ம வாழ முடியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அப்போ என்ன தேவை அப்படின்னா நம்மளை பிச்சைக்காரங்களாக்குறது ரொம்ப அவசியமாகுது. நம்மளை பிச்சைக்காரங்களை ஆக்குனா தான் வந்து அவனுங்க வந்து நம்மளை நாசம் பண்ண முடியும், நம்மளை அடிமைப்படுத்த முடியும். நம்மளை அடிமைப்படுத்தணும் அப்படின்னா நம்மளை பிச்சைக்காரன் ஆக்குறது அவசியமாகுது. அப்படின்னா வந்து அந்த பிச்சைக்காரனை ஆக்குறதுக்காக கொண்டு வர்ற காசு பத்தாத அளவுக்கு ஆக்கிட்டே இருக்காங்க. பிச்சைக்காரன் ஆக்குறது மட்டும் இல்லை விஷயம், பெண்கள் வந்து வெளியே வேலைக்கு வர வைக்கணுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு. இதுக்கு பேர் வந்து ஃபெமினிசம் அஜெண்டா அப்படின்னு பேர். ஃபெமினிசம் அப்படின்னா இந்த ஐஎஸ்எம் அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து ஃபெமினைன் ஃபீமேல் அப்படிங்கிறது என்னன்னா வந்து ஒரு பெண் அப்படின்ற பேரு, ஃபெமினைன்னா பெண்மை அப்படின்ற பேரு. சரியா? ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது சேர்ந்தாலே வந்து அது வந்து ஒரு கல்ட்டு மாதிரி. கல்ட்டு அப்படின்னா வந்து எப்படி சொல்றது, எனக்கு கரெக்டா தெரில. இந்த ஓஷோ இது மாதிரி வந்து நிறைய ஓஷோ கூட சொல்ல மாட்டேன், இன்னும் அதை விட நிறைய வந்து இந்த ஹிப்பிஸ் இது மாதிரிலாம் நிறைய கல்ட் எல்லாம் இருந்துச்சு. சரியா? நீங்கள் கல்ட்டுனா என்னன்னு போய் தேடி படிச்சுக்கோங்க. கல்ட்டுனா என்னன்னா அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட ஒரு சமூகம். அப்போ ஃபெமினிசம் அப்படிங்கிறது என்னன்னா பிரெயின் வாஷ் செய்யப்பட்ட ஒரு கூட்டம். அதாவது ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்திட்டாங்க, அதனால பெண்களுக்கு சம உரிமை வேணும், ஆண் செய்கிறது எல்லாத்தையும் நான் பெண்ணும் செய்வேன், அப்போ தான் வந்து சம உரிமை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். இதை வந்து என்னன்னா இது தானா வளர்ந்த கூட்டம், ஆண்கள் அடிமைப்படுத்தினாங்க அதனால தான் பெண்கள் இப்படி வளர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மை அது இல்லை. ஃபெமினிசம்ங்கிற கோட்பாடு வந்து ஜியானஸ் யூதர்கள் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தனான ராக்கஃபெல்லர் குடும்பத்தால் இது உருவாக்கப்பட்டுச்சு. காசு கொடுத்து ஃபண்ட் பண்ணி இதை உருவாக்குனானுங்க. இந்த ராக்கஃபெல்லர் குடும்பம் தான் வந்து ஃபெமினிசம் கோட்பாடை உருவாக்கி நீங்களை கொண்டு வந்தானுங்க. இதுக்கு வந்து 2 காரணம் இருக்குது. அவன் வந்து இதை பப்ளிக்காக வந்து நெல்சன் ராக்கஃபெல்லர் வந்து பேசியிருக்கான். அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட, ரசோவோ யாரோ ஒரு ஆள், அந்த ஆள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வந்து 2 காரணத்துக்காக. ஒன்று என்ன அப்படின்னா வந்து அவன் சொல்லியிருக்கிறது என்னன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து முக்கியமான காரணங்கிற மாதிரி என்ன சொல்லியிருப்பான்னா, உலகத்தில் பாதி பேர் பெண்கள் வந்து வேலை பார்க்கல அப்படின்னா வந்து அவங்களுக்கு வருமானம் கிடையாது. அப்போ வந்து பாதி பேர் வேலை பார்க்கலன்னா அவங்களுக்கு வருமானம் இல்லை. அவங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா தான் வந்து அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் போட முடியும். இன்கம் டேக்ஸ் போட்டால் தான் அவன் பெண்கள் இருந்தும் வந்து நம்ம காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது. உண்மையான காரணம் என்ன அப்படின்னா வந்து பெண்கள் தான் வந்து ஒரு குழந்தையுடைய முதல் பாதுகாவலர்கள், பிறக்கிற குழந்தையோட முதல் பாதுகாவலர்கள். அப்போ ஒரு குழந்தைய முதல்ல நான் இன்னொரு பதிவும் போட்டிருப்பேன், சித்தத்தை வந்து எப்படி வந்து குழந்தை பருவத்திலேயே நம்ம சித்தத்தை சீரழிக்கிறாங்கன்னு ஒரு பதிவு போட்டிருப்பேன். அதை பார்க்காத நண்பர்கள் அதை போய் பாருங்க. அப்போ குழந்தைகிட்ட இருந்து குழந்தையுடைய பாதுகாவலர்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னா வந்து இப்போ என்னன்னா ஆணை வந்து ரொம்ப ஈஸியாக அப்புறப்படுத்தலாம். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து என்னன்னா நீ எவ்வளோ சம்பாரிச்சு கொண்டு வந்தாலும் உனக்கு சோத்துக்கு உன் குடும்பத்துக்கு பத்தவே போகிறது இல்லைங்கிற மாதிரி வந்து ஆக்கி விட்டானுங்க. அப்போ வந்து ஆண் வந்து ஒரு ஷிஃப்ட் இல்லை 2 ஷிஃப்ட் வேலை பார்த்து இந்த நாய் மாதிரி பிச்சைக்கார மாதிரி அலைய வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு வந்தாச்சு. அப்போ வந்து ஆண் வந்து இப்படி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், பிச்சைக்கார மாதிரி. ஏதோ ஒரு சோத்துக்கு வழி இல்லாமல் வந்து ஐயோ நம்ம எவ்வளோ கொண்டு வந்தாலும் பத்த மாட்டேங்குது, நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவோம், இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து என்னன்னா இப்போ பெண்ணும் வந்து அதே மாதிரி பெண்ணை வந்து இதை ஒரு காரணமாக வச்சு இப்போ பெண்ணையும் வெளியே கொண்டு போய் குடும்பத்துலேருந்து வந்து நீ சம்பாரிச்சாதான் வந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியும், நீ நல்லா வாழ முடியும், வீடு கட்ட முடியும், வாசல் கட்ட முடியும், நல்லா பணக்காரனாக முடியும், பணக்காரனானா தான் வந்து சந்தோஷம் வரும், பணக்காரனாக தான் உன் பிள்ளைகளை நல்லா வாழ வைக்க முடியும்னு நம்மளை நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். அப்போ என்னன்னா மெயின் காரணம் என்னன்னா குழந்தைகளுடைய மெயினான பாதுகாப்பு அரணாக இருக்கிற தாயை பிரித்து எடுக்கிறதுங்கிறது தான் வந்து முக்கியமான காரணம், இந்த ஃபெமினிசம் அஜெண்டாவுடைய முக்கியமான காரணம். இப்போ என்னன்னா பெண் வந்து குடும்பத்துக்காக யோசிக்கிறா, குடும்பத்தை பாதுகாக்கிறவளா நிற்கிறா. அதனுடைய கடைசி தூண் பெண் தான். சரியா? ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிற முதல் தூண் சமூகம் இப்போ வந்து நாசமாக்கப்பட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஃபெயிலியரில் தான் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய அடுத்த தூண்கிறது வந்து குரு. இப்போ எஜுகேஷன் சிஸ்டம்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குங்கிறது உங்களை அதை பற்றியும் நான் பல பதிவுகள் அங்கங்கே டச் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அதே மாதிரி அடுத்து வந்து குடும்பத்தை பாதுகாக்கிற இடத்துல வந்து ஆண் இருக்கான் அப்படின்னா வந்து ஆண்னால வந்து இன்னைக்கு வந்து அவன் என்ன ஓடினாலும் ஓடாட்டியும் வந்து சம்பாரிச்சு ஏதோ கொண்டு வந்து கொடுக்க முடியுதே தவிர பாதுகாக்கிற இடத்துலலாம் இல்லவே இல்லை. சரியா?
அடுத்து பாதுகாப்புனா என்ன அப்படிங்கிற பாதுகாக்கிறதுக்கு முதல்ல வீரம் வேணும் இல்லையா? அது ஆண்ட இருக்கானா? இல்லை. இதுக்கு பின்னாடி இப்போ என்ன பிரச்சனை இருக்குது, தமிழர்கள் எப்படி அழிக்கப்பட்டாங்கங்கிறதெல்லாம் இன்னொரு பதிவில் பார்ப்போம். இப்போ இந்த பதிவில் என்னன்னா வீரம் இல்லை. அப்போ அங்கே யான் என்னன்னா ஏதோ வந்து ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிற வேலையை வந்து அடிக்குவேட்டாக பண்ண முடியல. ஆனால் ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிற வேலையை பண்ணுறதுக்கும் வந்து அவனுக்கான வீரம் இல்லை. சரியா? அடிப்படை வாழ்வாதார தேவைகளை ஆண் கொண்டு வரதில் பூர்த்தி பண்ண முடியுதானா? அதுவும் இல்லை, உருப்படியாக இல்லை. ஏன்னா வந்து இந்த பணத்தெல்லாம் வந்து இவனுக்கு டெஸ்ட்ராய் பண்ணி வேற மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்கி ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதுவும் பண்ண முடியல. அப்போ அங்கே ஆண் என்னன்னா ஆணுடைய கடமைகளான எல்லா கடமைகள்லையும் அவன் தவறான். அவனுக்கு வீரம் இல்லை, அவனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியல, தேவையான அளவுக்கு ஓடி ஓடி சம்பாரிச்சு ப்ரொவைட் பண்ண முடியல. ஏன்னா அந்த சிஸ்டம் ஃபுல்லாக ஜியான் செய்தவர்கள் திருட்டு வேலை பண்ணி மாற்றி வச்சிருக்கானுங்க. அடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வீரம் தேவை. ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு என்னென்னா நம்ம வந்து தலையை தூக்காமல் வாழ்ந்துருன்னு சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து எந்த தப்பை பார்த்தாலும் தலையை தூக்காமல் போகிறோமே தவிர அப்போ ப்ரொடெக்ட் பண்ணுற இடத்துலையும் இல்லை. என்ன ப்ரொடெக்ட் பண்ணோம்? இப்போ என்னென்னா ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல இருக்கிற ஆண் வந்து அதை தட்டி கேட்கணும்ல. இவங்க பொண்டாட்டிக்கு உங்கள் பிள்ளைக்கு நடந்ததான் தட்டி கேட்பீங்களா என்ன? நம்ம கூட பிறந்தவங்க நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஏதோ ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சுன்னா வந்து தட்டி கேட்கக்கூடாதா என்ன? அங்கே இடத்துல தடுத்து நிறுத்தக்கூடாது என்ன? அங்கேயும் பாதுகாக்க வேண்டிய இடத்துல அவர் ஏதோ ஒரு ஆண் இருக்கான்ல, அந்த ஆண் தவறுறான்ல. நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் வெளியே வந்துடுறோம் இல்லையா? நமக்கு எதுக்கு இது வம்பு அப்படின்னு வந்து வெளியே வந்துடுறோம் இல்லையா? அப்போ என்னன்னா இது மாதிரி வந்து ஆண் ஒரு கேவலமான நிலையில இருக்கான். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி அடிப்பட்டு மிதிப்பட்டு வெளியே போயிட்டு வர்ற ஒரு ஆண் வந்து அவன் மனசாட்சி அவனை கேள்வி கேட்குது. அவனை கண்டாலே அவனுக்கு பிடிக்கல. அப்ப அங்க என்னன்னா அவன் வந்து மட்டமா வாழ்றாங்கிறதுக்கு அது அது என்ன பண்றான்னா அவனுடைய வீரத்தை ஃபுல்லா வந்து எங்க கொண்டு வந்து காமிக்கிறான்னா வீட்டுல வந்து குடும்பத்துல இருக்கிற பெண்கிட்ட காமிக்கிறான். ஏன்னா அவன் நேச்சுரலா வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க முடியல அவனால சமூகத்துல. அப்படி இருந்தா பொழப்பெல்லாம் கெட்டு போயிடுது, குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அந்த மாதிரி ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கானுங்க சீதர்கள். அப்ப ஆணா இருக்க முடியல. ஆண் வந்து ஒரு வடிகட்டின கோழையா மாற்றப்பட்டிருக்கான். அப்படிங்கிறதுனால வந்து அந்த கோழை வந்து என்ன பண்ணுவான், அவனுடைய வீரத்தை வந்து அடக்குமுறைங்கிற பேர்ல வீட்டில் இருக்கிற அவனோட பிசிக்கலா வலிமையில கொண்டிருந்த பெண்கள் கிட்ட காமிக்கிறாங்க. அப்ப வந்து ஆண் வந்து என்ன ஆகுறான் அப்படின்னா வந்து அவனுடைய ஆண் தன்மையை இழந்து அவன் வந்து அரக்கனா மாறுறான் வீட்டுல. ஏன்னா அவன் ஆணை இருக்க முடியல சமூகத்துல. அப்ப வந்து அவன் வந்து வீட்டுல அரக்கனா மாறுறான். அதே மாதிரி பெண் என்ன பண்றா அப்படின்னா வந்து ஆண் அரக்கனா மாறிட்டான் அப்படிங்கிறது உண்மைதான். அதை காரணமா வச்சு பெண் என்ன இங்க சொல்லி கொடுக்கப்படுதுன்னா ஆண்லாம் வந்து அரக்கனுங்க, ஆண்லாம் சைக்கோக்கள். அப்போ வந்து நீ என்ன பண்ணு, நீ உன் காலில் நின்னா உனக்கு சேஃப்டி, ஆண்கள்லாம் உனக்கு எதிரின்னு வந்து பெண்கள்கிட்ட சொல்லி கொடுக்கப்படுது. இது என்னன்னா பெண்களுக்கு இது இது என்னன்னா முக்கியமான விஷயம். இது எப்படி நடக்குதுங்கிறது வந்து ஆண்களுக்கும் புரியல, பெண்களுக்கும் புரியல. அதுதான் உண்மை. இது ரெண்டையுமே பண்றவனுங்க ஜியான செய்தர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சண்டை மூட்டி விட்டு குடும்பங்கிற அந்த உறவை வந்து நாசம் பண்ணிக்கிட்டு கெடுத்து நாசமாக்குறானுங்க. இப்ப என்னன்னா பெண்களுக்கு இது புரியல. ஆண்களை வந்து எதிரிகள் மாதிரி பார்த்துட்டு ஆண்களாலதான் ஆணாதிக்க சமூகம், இது ஆண்களாலதான் வந்து எல்லா பிரச்சனையும் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆண்கள் எல்லாம் எதிரி மாதிரி பார்த்துக்கிட்டு ஆண்கள் இல்லாத உலகம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி வந்து ஃபெமினிசம் கோட்பாடு மூலமா வந்து இன்னொரு பக்கம் விதைக்கப்படுது. இந்த ஃபெமினிசம் ப்ராபகண்டா வந்து பல விதங்கள்ல நடக்குது. இதை நிறைய பேரை வச்சு பண்றாங்க. சினிமா ஆக்ட்ரஸ் இப்ப நயன்தாரா, சமந்தா இங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வந்து ஒரு ஜென்ரேஷன்ல அந்தந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபெமினிசம் கோட்பாடை கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம மண்டையில புகுத்துனது தான். அதாவது என்னன்னா அப்படியே பெரிய விளக்கணை மாதிரி காமிப்பானுங்க. என்னன்னா வந்து அப்படியே வெளி உலகத்துல போய் நான் எல்லா வேலையும் சாதிச்சு கீழ்ச்சி நான் கோடீஸ்வரியும் ஆயிடுவேன், அதே சமயம் என் வீட்டுல இருக்கிற குழந்தைகளை அப்படியே வந்து அள்ளி அணைச்சு அரவணைச்சு கூப்பிட்டு போற தாயாவும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க வெளி உலகத்துல. ஆனா நீங்க நல்லா போய் பாருங்களேன், ஹாலிவுட் ஆக்ட்ரஸ்ல தான் இது ரொம்ப நல்லா தெரியும். ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் வந்து 5 பிள்ளையை தத்து எடுத்துக்கிறேன், ஆஞ்சலினா ஜோலி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆஞ்சலினா ஜோலி இந்த மாதிரி வந்து பைத்தியகார கூட்டங்கள்லாம் வந்து அந்த பொம்பளை குழந்தைங்க எல்லாரும் வந்து ட்ரக் அடிக்ட்டு பைத்தியகார கூமுட்டைகளா வாழ்ந்துட்டு இருக்குங்க. சரியா? நீங்க போய் பாத்தீங்கன்னா. ஏன்னா அங்க என்ன தேவை அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கு என்ன தேவைன்னா நீங்க சம்பாரிச்சு கொடுக்குற பணம் எல்லாம் தேவையில்லை. குழந்தைகளுக்கு பணம்ங்கிறது அடிப்படை குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி பண்ணீங்க, ஓரளவு டீசெண்டா குழந்தைகளை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது போதும்.
ஓரளவு டீசெண்டான வந்து கற்றுக் கொடுத்து உலக வளத்தில் வாழ்றதுக்கான கல்வி இருந்துச்சுன்னா போதும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னமோ வந்து நான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிற கல்வியை கொடுக்குறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நான் என் குழந்தைக்கு 10 வீடு சம்பாரித்து சொத்து சேர்த்து வைக்கிறேன்லாம் சொல்லிட்டு கடைசியில் குழந்தைக்கு வளர்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து ரொம்ப அடிப்படை விஷயங்கள் தேவை. அதில் மெயினான விஷயம் என்னென்னா அன்பு, அரவணைப்பு, இதெல்லாம் தேவை. குழந்தை வந்து தாய்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது அன்பு, அரவணைப்பு, இந்த பாசம், எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பேசிக்காக சொல்லிக் கொடுக்க வேண்டியது தாய். சரியா? உலகத்தை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டியது தந்தை. இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு என்னன்னா, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பேய் மாதிரி வந்து காசு காசு காசுன்னு ஓடுன்னு ஓடிட்டு குழந்தைகளுக்கு யாருக்குமே இதை சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. சொல்லிக் கொடுக்கப்படுறது இல்லை. ஸ்கூல்லலாம் இதெல்லாம் இது கிலோ எவ்வளோன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏதோ தேவையில்லாத ஆணியெல்லாம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சயின்ஸு, மேக்ஸு என்ன இளவையாவது படிப்போம். படிச்சுட்டு வாழ்றதுக்கு தேவையான எந்த விளக்கண்ண விஷயமும் சொல்லிக் கொடுக்கப்படுறதே இல்லை. அப்போ அது மூலமாக என்ன நடந்தேறப்படுது அப்படின்னா, குழந்தைகளை அழிச்சு நாசமாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுலமாக்குறதுக்கான வேலைகள் நடந்தேறப்படுது. இப்போ ரெண்டாவது, பெண்களுடைய மனசுல வந்து பாத்தியா நீயும் சம்பாதிக்கிற, அவனும் சம்பாதிக்கிறான், அவன் ரெண்டு பேரும் ஈக்குவல். அப்ப ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. நீ பெருசா நான் பெருசா, ஆண் ஒண்ணு வாங்கினா பெண் ஒண்ணு வாங்குறது குடும்பத்துக்குள்ளேயே வந்து போட்டி போறாம ஆணுக்கும் பெண்ணுக்கும் விதைக்கப்படுது. சரியா? இத்தனை நாள் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்த வீட்டுக்காரன் அவன் வச்சிருந்தான் கார் வச்சிருந்தான், அவன் பைக் வச்சிருந்தான், அவன் வந்து புல்லட் வச்சிருந்தான், அப்ப நான் ஒரு ஹார்லி டேவிட்சன் வாங்கணும், இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருந்த பைத்தியக்கார கூட்டம் வந்து இப்ப எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா வந்து என் புருஷன் புல்லட் வச்சிருந்தானா நான் ஒரு கார் வாங்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி என் பொண்டாட்டி ஒரு கார் வச்சிருந்தானா நான் வந்து அதுக்கு பதிலாக வந்து ஒரு BMW வாங்கணும். இப்படிலாம் பைத்தியக்கார கூட்டம் குடும்பத்துக்குள்ளேயே பொறாமையை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, போட்டி பொறாமையை வச்சுக்கிட்டு. இப்ப இந்த போட்டி பொறாமையோட இருக்கிற பெருமை, போட்டி பொறாமை, பேராசை, இச்சை, இதெல்லாம் இருக்கிற ஒரு கூட்டம் வந்து நல்லா வாழுமானா நல்லா வாழலாம் வாய்ப்பே இல்லை. நாசமா போக தான் போகுது. சரியா? அப்ப இங்க என்ன புரியணும்னா, ஆண் வந்து ஒரு கையாலாகாதவனை மாற்றப்பட்டிருக்கான். அந்த அவனோட கையாலாகாதனத்தை எப்படி வந்து என்ன பண்ண எதனால அந்த கையாலாகாதத்தனம் இருக்குங்கிறதே அவனுக்கு புரியல. முதல்ல இதுக்கு பின்னாடி ஜியானிச இதழ்கள் இருக்காங்க, உலக அரசியல் இருக்கு, இதெல்லாம் பார்க்குற அளவுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. வாழ்க்கைன்ற ஓட்டப்பந்தயத்துல இருக்காங்க. அப்ப யாருக்குமே இது புரியல. அப்ப ஜியானிச யூதர்கள் வந்து இதை வந்து பிரில்லியண்டா பண்றாங்க. பண்ணிட்டு ஆண்களை வந்து ஒரு கையாலாகாதவனை மாத்துறது மூலமா ஆண்களை அபியூசர்களாகவும், பெண்களை வந்து அந்த அபியூஸ் ஆள்படுத்தப்பட்ட ஒரு விக்டிமாவும் மாத்திட்டு அபியூசர் விக்டிம் மென்டாலிட்டியை வந்து ஒரு குடும்பத்தோட டைனாமிக்ஸ்குள்ள கொண்டு வந்துட்டு ஆண்கள் அபியூசர், பெண்கள் விக்டிம். அப்போ வந்து விக்டிம் வந்து எவ்வளோ நாளைக்கு தான் அபியூசர் தாங்கிட்டு இருக்க முடியும், நீ சண்டை போட, ஆண் தான் உனக்கு எதிரி அப்படின்னு பெண்கள்கிட்ட சொல்லி கொடுத்து இப்போ பெண் திருப்பி தாக்க ஆரம்பிக்கிறா. பெண் திருப்பி தாக்க ஆரம்பிக்கிறது அவளுடைய எமோஷனல் தாக்குதல்ல இருந்து ஆண் தப்பிக்க போறதில்லை. சரியா? ஸோ இப்போ என்னன்னா, ஆண்கள் அரக்கர்களா மாறி இருக்காங்களா அப்படின்னா வந்து ஆமா, ஆண்கள் கையாலாகாதவர்களா மாற்றப்பட்டிருக்காங்க ஜியானிச யூதர்களால. அந்த கையாலாகாதவர்களா மாற்றப்பட்டிருந்ததுனால ஆண்கள் அரக்கர்களா மாறிதான் இருக்காங்க நிறைய ஆண்கள். அதே மாதிரி அது உண்மை என்னன்னா கையாலாகாது இருக்கணும். இதை பெண்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். அதே மாதிரி பெண்கள் ஒன்றும் அதுக்காக வந்து அப்படியே வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மாதிரிலாம் இன்னைக்கு இல்லை. பெண்கள் பேய்களாகவும் மாற்றப்பட்டிருக்காங்க. இதுவும் உண்மை. எவ்வளோ கொண்டு வந்து கொடுத்தாலும் வந்து பத்தாவது ஒரு ரத்த காட்டேரியும் பேயுங்கிற மாதிரி பெண்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா, ஆண்களும் அரக்கர்கள் தான், பெண்களும் பேய்கள் தான். இப்போ அரக்கனும் பேயும் ஒன்றா சேர்ந்து குடும்பம் நடத்தி நல்லா வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா முடியாது. நல்லா குடும்பம் நடத்தி நல்லா வாழ்றதுக்கான வாய்ப்பு இல்லை, சுத்தமாக சாத்தியமே கிடையாது. அப்போ அங்கே என்னன்னா, ரெண்டு பேரும் புரியணும், இப்படிதான் நம்ம தமிழ் சமூகம் வாழ்ந்துச்சா இல்லை வந்து இப்படி மாற்றப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்படி மாற்றினா எப்படி மாற்றினாங்க, யார் மாற்றினா, ஏன் மாற்றினாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரியாக வாழ பழகணும். உண்மை என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். உண்மையான வந்து தமிழ் சமூகம் குடும்ப கட்டமைப்புங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஆண் வந்து இப்போ என்னன்னா ஒரு தேர்ந்தான் ஒரு குடும்பம்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள்ங்கிறது அந்த தேர்ல பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள். சரியா? அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள்ங்கிறது அந்த அந்த தேரோட அந்த அந்த கயிறப்பு அந்த கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற
தேரோட்டிகள். சரியா? அந்த குடும்பத்துல பயணிக்கிற குழந்தைகளும், அந்த குடும்பத்துல இத்தன நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக உழைச்சு உழைச்சு வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிற அந்த பெரியவங்களும் வந்து அந்த தேர்ல பயணிக்கிற அந்த தேர்ல இருந்து அழகா வந்து அந்த வாழ்க்கைங்கிற அந்த பயணத்தை என்ஜாய் பண்ற பேசஞ்சர்ஸ். சரியா? பயணிகள். அப்ப அங்க என்னன்னா, இதுல என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதுல வந்து குதிரை பெருசா, தேரோட்டி பெருசா? அந்த குதிரை இப்பதான் வந்து போற இடத்துக்குலாம் உன்னை இழுத்துட்டு போகுது. அப்ப வந்து நீ மேல உட்காந்துட்டு தண்டமா உட்காந்துருக்க. நீ ஒரு தண்டம். நீ அந்த குதிரையை நம்பி தான் இருக்க அப்படின்னு வந்து பெண்கள்கிட்ட சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்கள்கிட்ட என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து, நீ தான் வந்து இந்த மாடு மாதிரி குதிரை மாதிரி வந்து பேய் மாதிரி இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்க. நீ தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க. பெண் பாரு சும்மா மேல உட்காந்துட்டு தார்கம்ப வச்சுட்டு உன்னை குத்திக்கிட்டு இருக்கா. தேரோட்டிக்கு மாதிரி வந்து இழுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து தேரோட்டி இல்லாட்டியும் தேர் ஓடும். நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கோ. பெண் வந்து ஒரு தண்டம் அப்படின்னு வந்து ஆண்கிட்ட சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண் வந்து ஒரு தண்டம்னு பெண்ணுகிட்ட சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா வந்து, ஒரு எல்லா குதிரைகளும் எல்லா தேரோட்டிகளும் சேர்ந்து ஒரு விஷயத்த ஓட்டினா மட்டும்தான் வந்து எல்லாம் ஒரு 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 சிங்க்ல ஓடினா மட்டும்தான் வந்து தேர் வந்து ஒழுங்கா ஓடும். இல்லைன்னா வந்து மட்டமா ஓடி எங்கேயாவது போய் கிராஷ் ஆகி அந்த தேர்ல பயணிக்கிற குழந்தைகளும் பெரியவங்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த குதிரை பிளஸ் வந்து தேரோட்டி எல்லாரும் சேர்ந்து நாசமா போவாங்க. இதுதான் நாசமா ஆயிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு நடந்தேறப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து ஆண்கள் அரக்கர்களா, பெண்கள் பேய்களாங்கிற பத்தின என்னோட புரிதல். இதுல மாற்று கருத்து இருந்தா பதிவு பண்ணுங்க. ஆனா நான் இந்த சமூகத்துல இப்படிதான் நடக்கிறத நான் பாக்குறேன். நானும் என் மனைவியும் கிட்டத்தட்ட வந்து இத்தனை வருஷம் வந்து நாங்களும் இப்படிதான் கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்கோம். இதே மாதிரி இது வந்து நான் சுத்தி முத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் நான் இதை பாக்குறேன். இந்த அண்டர் கரண்ட் இருக்கு. வெளியே வந்து அப்படியே வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லாரும் நடிக்கிறாங்க. ஆனா வந்து உள்ளுக்குள்ள குடும்பங்கள்ல இப்படிதான் இருக்கு. ஏன்னா குடும்பங்கள் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. இந்த மாதிரி இசையான செய்தர்கள் கட்டமைக்க வச்சிருக்கிற ஒரு சமூகத்துலதான் வாழ வேண்டியிருக்குங்கிறப்ப வந்து அவங்க ஒன்றும் பெரிய விதிவிலக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன தேவை அப்படின்னா வந்து இதை புரிஞ்சுக்கணும். குடும்பங்கிறது ஒரு அழகான தேரு. ஆண்கிறது குதிரை, பெண்கிறது தேரோட்டி. 2 பேரும் சேர்ந்து எதுக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அந்த அந்த தேர்ல பயணம் பண்ற குழந்தைகளுக்கும் வந்து வயது முதிர்ந்த பெரியவங்களுக்கும் வந்து அந்த பயணம் வந்து ரொம்ப இனிமையா இருக்கணுங்கிறதுக்காக வேலை பார்க்குறாங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த மேல இருக்கிற அந்த எப்படி சொல்றது, அந்த குழந்தைங்க வந்து இன்னும் பிற்காலத்துல வந்து குதிரையாவோ தேரோட்டியாவோ அவங்க மாற போறவங்க. அந்த முதியவர்கள் வந்து ஏற்கனவே வந்து குதிரையாவோ தேரோட்டியாவோ இருந்தவங்க. அப்ப அவங்க வந்து அவங்க லைஃபை வந்து ரொம்ப பிளசண்டா வாழ்றதுக்காக நம்ம இப்ப கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட பொறுப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஆமா, ஜாஸ்தி இருக்கு, நிச்சயமா. அப்ப அந்த குடும்பத்துல இருக்கிற முதியவர்கள் பொறுப்பெல்லாம் இல்லாம தட்டி கழிச்சிட்டு நேரம் வந்து அந்த இடத்துல உட்காந்தாங்களா என்ன? அந்த குழந்தைகளை வந்து நீங்க நல்லா வளர்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தைகள் நாளைக்கு பொறுப்பை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து உங்களெல்லாம் அம்போன்னு தெருவில் விட்டுட்டு போகுதுல என்ன? எல்லாமே நம்ம வளர்ப்புல தான் இருக்கு. நம்ம வளர்ப்புல கோட்டையை விட்டுட்டு பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா வந்து தூக்கி அனாதைய தெருவில் விட்டுட்டான். இதுன்னு வந்து சும்மா இந்த ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் போஸ்ட் போட்டுட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஏதோ வந்து எல்லாமே குழந்தைங்க தப்பு மாதிரியும் வந்து பெற்றவங்க வளர்ப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரியும் பைத்தியக்கார கூட்டம் மாதிரி போஸ்ட் போட்டுக்கிட்டு அவங்க ஒரு வீட்டில் என் மகன் சரியில்லை, என் மருமக சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, மருமக கிட்ட கேட்டால் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சரியில்லைன்னா ஆமாம் எல்லாருமே சரியில்லை. இதுதான் உண்மை. இது எல்லாருமே சரியில்லைங்கிறதுக்கு இந்த விஷத்தை விதைக்கிறவனுங்க யாருன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து சியானிஸ்ட் யூதர்கள். அவனுங்க நம்ம மனசுல விதைக்கிற விஷம் தான் வந்து நம்ம கிட்ட உள்ளுக்குள்ள விருட்சமா வளர்ந்து விஷச்செடியா வளர்ந்து நம்ம நாசமா போய்கிட்டு இருக்கோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. திருப்பியும் சொல்றேன், ஒரு பிரச்சனையுடைய ஆணி வேர் நீங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த ஆணி வேரை வெட்டி எடுத்தா தான் வந்து பிரச்சனை தீருமே தவிர இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா வேலைகள் சமூகத்துல பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து என்னன்னா வந்து சல்லி வேரை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து என்னன்னா இதை சரி பண்ணணும் அப்படின்னா வந்து பிரச்சனை வந்து முழுமையா உங்களுக்கு புரியணும். அப்ப இது போதுமான புரிதல் நினைக்கிறேன் நண்பர்களே. அடுத்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா வந்து நம்ம இந்த தமிழ் சமூகம் எப்படி வந்து அவ்வளோ அருமையா இருந்த சமூகத்தை இப்படி கம்ப்ளீட்டா நாசம் பண்ணி ஒன்றும் இல்லாம ஆக்கி வச்சிருக்கானுங்கிறத பத்தி பார்ப்போம். சரியா? இது போதுமான புரிதல் நினைக்கிறேன். நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.